இப்போ நம்ம ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிற மெத்தடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஷோல்டர் அளவு நம்ம எடுக்கணும். ஸோ ஷோல்டர் அளவு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 2 மெத்தட் இருக்குது. ஸோ நார்மலாக வந்துட்டு நீங்கள் ஷோல்டர் அளவு எடுக்கிறது, காலர் நெக்கு, போட் நெக்கு, க்ளோஸ் நெக் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் அதாவது இந்த கழுத்து பகுதிக்கு பின்பக்கமாக நீங்கள் அளவு எடுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி நீங்கள் நார்மல் ரவுண்ட் நெக் வச்சு நீங்கள் கட் ஜாக்கெட் தைக்கிறீங்க அப்படின்னா கட்டிங் பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஷோல்டர் அளவு எடுக்கணும். ஸோ இப்போ நான் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஷோல்டர் எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஷோல்டரோட அளவு பாருங்கள், இதான் வந்து கணக்கு. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம அளவு எடுக்கணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுக்கணும். இப்போ இந்த ஷோல்டருடைய அளவு பாருங்கள் 13 இன்ச் இருக்குது. ஸோ 13 இன்ச்சு இந்த ஷோல்டர் அளவு ஃப்ரண்ட்டில். இதே நீங்கள் காலர் நெக்கு இல்லை போட் நெக்கு இல்லை க்ளோஸ் நெக் அப்படின்னு மாதிரி நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா பேக் சைடில் வந்து நீங்கள் அளவு எடுக்கணும். இந்த பாருங்கள், கழுத்துக்கு பின் பக்கமாக இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுக்கணும். இப்படி நீங்கள் அளவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வரும். இப்போ 14 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட்டில் நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு வந்துச்சு. இதை பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுக்கணும். 13 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்துச்சு, பேக்கில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்போ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஷோல்டருடைய மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஸ்லீவுடைய லென்த் எடுக்கணும். ஸோ ஸ்லீவ் லென்த்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் கரெக்டாக இந்த ஷோல்டர்கிட்ட வச்சுங்க. கரெக்டாக டேப்பை வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து டேப்பை வந்துருந்தீங்கன்னா சரினா உங்களுக்கு எவ்வளோ ஸ்லீவ் லென்த்து வேணும். ஷார்ட் ஸ்லீவ்னா 5லேருந்து 5.5 6 இந்த மாதிரி ரேஞ்சில் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு எல்போ ஹேண்ட் வேணும் அப்படின்னா கரெக்டாக அந்த முட்டிக்கிட்ட நீங்கள் அளவு எடுக்கலாம். கையுடைய மடக்குறோம் இல்லைங்களா, கை மடக்கக்கூடிய அந்த முட்டிக்கிட்ட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அதேமாதிரி 3/4னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல சுற்றளவு எடுக்கணும். 3வது ஸ்டெப்பு. ஸோ 2வது ஸ்டெப்பு ஸ்லீவுடைய லென்த் எடுக்கிறோம். 3வது ஸ்டெப்பு நீங்கள் எந்த இடத்துல இப்போ 6 இன்ச்சில் ஸ்லீவுடைய லென்த் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த 6 இன்ச் கிட்ட நீங்கள் இப்படி சுற்றளவு எடுக்கணும். அதான் கையோடைய சுற்றளவு. இப்படி சுற்றளவு எடுக்கும்பொழுது டேப்பை வந்து டைட்டும் பண்ணக்கூடாது, டைட்டும் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் அளவு எடுக்கணும். ஸோ கையோடைய சுற்றளவு எடுத்துடணும். 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ பாடி லூஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் இதுக்கு மேலே தான் நம்ம இந்த இடத்துல நம்ம அளவு எடுக்கணும். ஸோ இதை பாருங்கள், டேப் வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். இந்த பாடியோட அளவு பார்த்தீங்கன்னா 34.5 சரிங்களா. இந்த மாதிரி வந்து அப்பர் செஸ்ட் இதுக்கு மேலே தான் நீங்கள் பாடி லூஸ் வந்து எடுக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பாடி லூஸ் எடுக்கும் பொழுது பின்பக்கம் வந்து டேப் எப்படி இருக்கணும்னா டேப் வந்து இந்த அளவு தொங்க விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அளவு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ டேப் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துல வச்சு நீங்கள் அளவு வந்து கரெக்டாக செஸ்ட் அளவு எடுக்கணும் சரிங்களா. அப்பர் செஸ்ட்டு 34.5 சரிங்களா. நெக்ஸ்ட் அப்படி என்ன பண்ணிங்கன்னா ஹிப் லூஸ் எடுக்கணும். அந்த இடுப்பு லூஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை அப்படியே டேப்பை கீழே இறக்கி இந்த மாதிரி ஹிப் லூஸ் எடுத்துங்க. ஹிப் லூஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துங்க. ஹிப் லூஸ் பார்த்தீங்கன்னா 27 இன்ச் இருக்குது சரிங்களா. பாடி லூஸ் பார்த்தீங்கன்னா 34.5, இடுப்பு லூஸ் பார்த்தீங்கன்னா 27. இந்த செஸ்ட்டுக்கு மேலே எடுக்கணும்னு சொன்னாக்கா தேவையில்லை, எடுக்க தேவையில்லை. இந்த அளவுகளை வச்சு நம்ம வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 4வது ஸ்டெப்பு பாடி லூஸ் எடுத்தோம். 5வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இடுப்பு லூஸ் எடுத்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது மெஷர்மெண்ட் என்னன்னு சொன்னாக்கா ப்ளவுஸுடைய லென்த் எடுக்கணும். ஸோ சரிங்களா. ஸோ ப்ளவுஸுடைய லென்த் எப்படி எடுக்கணும்னா இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டு இங்கே நீங்கள் வந்து டேப் வச்சிங்க. இப்படி டேப் வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு ப்ளவுஸுடைய லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளவுஸுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச் வைக்கலாம். 13, 13.5 ஸோ அந்த ரேஞ்சில் வைக்கலாம். உங்களுக்கு லென்த்து வேணும்னா ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 14, 15 ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா 16 இன்ச் கூட நீங்கள் வந்து ப்ளவுஸுடைய லென்த் வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்துடைய இறக்கம், அதாவது முன் கழுத்து பின் கழுத்து 2 கழுத்துடைய இறக்கம் நீங்கள் வந்து அளவு எடுத்துக்கலாம். அதே மெத்தட் தான் இந்த பாருங்கள். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸுடைய லென்த் எப்படி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்துடைய இறக்கமும் நீங்கள் வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை 7 இன்ச் வைக்கணுமா 8.5 இன்ச் வைக்கணுமா அப்படின்றத நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டேப்பை நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டிங் பண்ணும்பொழுதும் டேப்பை இந்த மாதிரி வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்படி சென்டர் கனெக்ட் பண்ணி இந்த ஷோல்டர் நம்ம எப்படி ப்ளவுஸோட லென்த்து கனெக்ட் பண்ணோமோ அதே கணக்கில் நீங்கள் அதுக்கு நேராக வந்து அளவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கழுத்தோட இறக்கம் வந்து மார்க் பண்ணணும். இதான் வித்தியாசம். ஸோ இதிலே நம்ம பார்த்துக்கலாம் கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணும் அப்படின்றத. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கழுத்தோட இறக்கம் நம்ம
இப்படி கிராஸாக டேப் வச்சு கூட பார்த்துக்கலாம் எவ்வளோ வேணும் அப்படின்றது. இல்லை நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கூட எந்த அளவுக்கு கழுத்தோட இறக்கம் வேணும் அப்படின்றத கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு கழுத்து பேக் கழுத்து நீங்கள் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறுபடியும் ஒரு டைம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு எடுக்கணும். அதில் 2 மெத்தட் நம்ம சொல்லியிருந்தோம், ஃப்ரண்ட்டு பேக்கு. அது 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கையோடைய நீட்டு. 3வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கையோடைய சுற்றளவு. 4வது பார்த்தீங்கன்னா பாடி லூஸு. 5வது பார்த்தீங்கன்னா இடுப்பு லூஸு. 6வது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடைய இறக்கம். 7வது பார்த்தீங்கன்னா கழுத்துடைய பின் கழுத்துடைய இறக்கம். 8வது பார்த்தீங்கன்னா முன் கழுத்துடைய இறக்கம். சரிங்களா? இது வந்து ப்ளவுஸோடைய மெஷர்மெண்ட்டு. இப்போ ஃபைனலாக நம்ம ஆமோல் மெஷர்மெண்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம கட்டிங் பண்ணும்போது நமக்கு ஆமோல் மெஷர்மெண்ட்டுக்கு வந்துடும். அதாவது ஸ்லீவை நம்ம கட் பண்ணும்பொழுதே ஆமோல் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு அளவு எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து அளவுகளில் வந்து மாறுபடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாடி லாங்குவேஜ் ப்ராப்ளத்தால் சில பேருக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஆமோல் மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஆமோல் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ஆமோல் மெஷர்மெண்ட் பாருங்கள். கரெக்டாக இப்படி நீங்கள் டேப்பை வந்துட்டு கையை இப்படி தூக்க சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வந்து டேப்பை வந்து அப்படியே வளைச்சி கரெக்டாக இந்த மாதிரி ஆமோல் அதை வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், கை இந்த மாதிரி தூக்க சொல்லிவிட்டு கரெக்டாக இப்படி நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து இப்படி டேப்பை வச்சு ஆமோல் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆமோல் மெஷர்மெண்ட்டும் ஃபைனலாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டிங் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டான கட்டிங் நம்ம பண்ணலாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.